இன்னைக்கு நம்ம அரியமான் பீச் வந்திருக்கோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு ராம்நாட்லேருந்து ராமேஸ்வரம் போகிற வழியில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ராம்நாடு பைபாஸ்லேருந்து லெஃப்ட் எடுக்க போகிறோம். அங்கேருந்து கரெக்டாக ஒரு 25 கிலோமீட்டரில் அரியமான் பீச்னு போர்டு போட்டுருங்க. உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துடலாங்க. இந்த பீச்சில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கும். குழந்தைய விளையாடுறதுக்கு ரொம்ப பயப்படாமல் குழந்தைய விளையாடலாம். ஏன்னா மீன் எல்லாம் தொந்தரவு இருக்காது. போட்டிங்லாம் இங்கே இருக்குது, போகிறவங்க போகலாம். ஆனால் தண்ணி ரொம்ப தெளிவாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறது, கீழே என்ன இருக்குன்றதை நல்லா பார்த்துக்கலாங்க. அது ஒரு ஸ்பெஷல். அது மட்டும் இல்லாமல் கூட்டம் நிறையா இருக்கும். நல்லா ஒய்டான ஒரு பீச்சுன்னு கூட சொல்லலாம் அது. ஸோ அந்தளவுக்கு தெளிவான இருக்கும் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் அலையே வராதுங்க. ஸோ குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கான தகுந்தமான ஒரு பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரியமான் பீச் ராமேஸ்வரம் இருக்குங்க. அங்கே தான் நம்ம ஃபேமிலியோடு வந்திருக்கோம் குடிசுக்கு. ஏன்னா சம்மர் லீவ் விட்டாங்க, எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இங்கே வந்திருக்கோம். இப்போ என்ன ராம்நாட்டில் மோஸ்ட்லி வெயில் அதிகமாக இருக்குன்னு வந்தோம். ஆனால் இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நான் வரும்போது நாங்கள் டாமினர் 250cc பைக்கில் வந்திருந்தோம். அந்த பைக்கில் எப்படின்னா அது ஃபேமிலியோட நான் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. என் ஒய்ஃபில் திட்டே இருந்தாங்க எப்படி இந்த வண்டியில் வர்றது அப்படின்ட்டு. ஆனால் ட்ராவல் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. அந்த அனுபவத்தையும் சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் பீச்சுக்கு உள்ளே போயிட்டு என்னென்ன ஃபன் இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத ஃபுல் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். என் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லையும் தெரிவிட்டுங்க. அப்போ தான் இது மாதிரி பதிவு தொடர்ந்து கழிச்சு இருக்குங்க. வாங்க நம்ம பீச்சுக்குள்ளே போயிடலாம். ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸாக பைக்குக்கு 5 ரூபா கேட்குறாங்க, காராக இருந்தால் 10 ரூபா கேட்குறாங்க. ஸோ பைக்கில் வந்தனால 5 ரூபா பே பண்ணிட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாக கடைகள்லாம் எதுவுமே இல்லை, ஏன்னா மழை பெஞ்சிருக்கனால. என்ன டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 10/5/2026 நல்ல வெயில் காலம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக சரியான மழை அடிச்சு ரைட்னா கிட்டத்தட்ட 2 hours மழையா. அதனால் கடையெல்லாம் திறக்கவே இல்லை. திறந்தன்னு ஜோஜோ நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே கார் பார்க்கிங் தனியாக இருக்குது, பைக் பார்க்கிங் தனியாக இருக்குது, எல்லாமே ஃப்ரீ தான். பார்த்தீங்கன்னா எவ்வளோ வியூ பாருங்க, அழகாக இருக்குது. அலையெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஸோ பிள்ளைகளை உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இனிமேல் எப்படி ஃபன் பண்ண போகிறோம் அப்படின்றத அந்த வீடியோடைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம உள்ளே போய் என்னன்னு பார்க்கலாம். வா வா வா. விளையாடு அப்படியே விளையாட்டு சம்பவம் விளையாடு. அடைச்சு போயிடும். அடைச்சு எடுத்து தந்துருப்போ. இங்கே கூட பேக்ல போட்டுக்கிறேன், இதுல போடு. பண்ணாத போ, பண்ணு.
சளி பிடிச்சிருக்கு ஆளு. இப்போ நம்ம கடல்ல குளிச்சுட்டு இருக்கோங்க. ஆனா அலை லைட்டா வருது. இதே இது வந்து மழை இல்லைன்னா கண்டிப்பா சுத்தமா அலையே வராதாம். மழை பெஞ்சதுனால தான் அலை லைட்டா வருது அப்படின்னு சொல்றாங்கங்க. ஸோ இங்க மக்கள் செம்மையா என்ஜாய் பண்றாங்க பாருங்களேன் குழந்தைகளோட. அப்படியே அப்படியே விளையாடு விளையாடு. என்னடா என்னாச்சு 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 ஏன்டா? என்ன பண்ணுது? என்னப்பா லேட் சாமெல்லாம் எடுத்து வச்சிங்க நைட்லாம்? லேட் சாமெல்லாம் அண்டி வச்சாங்க. டைமாக மக்கள் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்காங்க. நாங்க உள்ள போகும்போது அந்த அளவுக்கு கூட்டம் இல்ல. ஒரு 1 ஹவர் கழிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாயிருச்சு. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாம நார்த் இந்தியா மக்களுமே ரொம்ப லைக் பண்றாங்க விளையாடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு குழந்தைகளோட. ஏன்னா வந்து இது பாதுகாப்பான கடல் தானே! அதனால உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இல்லைங்க. கடலுக்கு ஓரமா விளையாடுறதுக்கு உகந்த இடம் பார்த்தீங்கன்னா, அரியமான் பீச் தாங்க. பயப்படவே தேவையில்ல. என் பொண்ணு ரொம்ப அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஏதோ எழுதிக்கிட்டு இருந்தாங்க. எழுத அழிச்சுக்கிட்டே இருந்துச்சு அலை தண்ணி. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சுங்க. நீங்க அரைவான் பீச் போனீங்க அப்படின்னா, இது மாரி மனிதர்கள நீங்க பார்க்கலாங்க. நான் குளிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு 2 பேரு தண்ணிக்குள்ள மூழ்கி ஏதோ வலையில புடிச்சிட்டு இருந்தாங்க. நான் கூட ஜெல்லி ஃபிஷ் தான் வந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்குதுன்றக்காக பிடிக்கிறாங்க போல இருக்கு. கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ணிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, அவங்க சங்கு பொறக்குறவங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 நிமிஷம் தண்ணிக்குள்ள மூழ்கி இருந்து மண்ணுல போய் நோண்டுவாங்களாம். நோண்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முன்னாடி 2 அடி வந்துட்டு சங்கு மிதந்து வரும்போது வலையில எடுத்து வந்துருவாங்க. எடுத்துட்டு வந்து கழுவிட்டு அத சேல்ஸ் பண்றாங்க. ஒரு சங்கு வந்து ரூ. 100லேருந்து ரூ. 200 விக்கிறாங்க. இதுல வந்து சங்குல நெறைய டைப் இருக்கு. இவங்க கையில வச்சிருந்த சங்கு வந்து ரூ. 100ன்னு சொன்னாங்க. முக்கியமா நார்த் இந்தியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணுவாங்களாம். அந்த சங்கு வாங்கிட்டு போவாங்களாம். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அப்ப என்ட்டயும் கேட்டாங்க, "சங்கு என்ன எடுத்துட்டு போங்கண்ணே, ரூ. 100 குடுங்க" அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரூ. 200லேருந்து ரூ. 300 மட்டும் சம்பாதிப்பாங்களாம். ஆனா டெய்லி காலைல வந்துட்டு சாயந்தரம் தான் போவாங்களாம். மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் கஷ்டமான ஒரு தொழில் தான். ஏன்னா மூலிகை எடுத்து அதுக்கப்புறம் சங்கு கிடைச்சா மட்டும் தான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நீங்க அரியமான் பீச் போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் அவங்கள்ட்ட. உட்காந்து விளையாடு.
ஒய்ஃபு கடல் தண்ணியே பிடிக்காது. வேளாங்கண்ணி போனாலுமே குளிக்க மாட்டா. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் குளிச்சா. அது குளிக்கும்போது பாருங்களேன் எப்படி குளிக்கிறான்ட்டு. உண்மையிலே கடல் தண்ணில என்ஜாய் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் குளிக்கிறத. உண்மையிலே சூப்பரா இருக்கு பாருங்களேன் ஃபேமிலியோட உட்காந்து குளிச்சுட்டு இருக்கும்போது. ஒரு வழியா நாங்க அரியமான் பீச் வந்து விளையாண்டுட்டு அங்கே வெளியே கிளம்பிட்டோம்ங்க. கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ் சூப்பரா இருந்துச்சு. இது 2 விஷயம் டிராபேக் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொண்டு வந்த பொருளை சேஃப் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் இல்லை. அது மட்டும் இல்லாமல் பைக்கில் ஏதோ காரில் வந்தாங்கன்னா ட்ரெஸ்ஸேஜ் பண்ணிக்கலாம், திங்ஸை பத்திரமா வச்சுக்கலாம். ஆனால் பைக்கில் வரவங்களுக்கு பத்திரம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஒரு விஷயம் தான் இருக்குது. இங்கே குளிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அங்கே குளிச்சுட்டு இங்கே ட்ரெஸ்ஸேஜ் பண்ணிட்டு சாப்பிட்டு போயிடுறாங்க. சேஃபாக இருக்கிறாங்க. ஒரு சிலர் இங்கே வந்து அப்படியே பைக்கில் வந்துட்டு இங்கே பத்திரம் ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு ஆள் பாதுகாப்பு இருந்துட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு அவர் நாள் வந்து பாதுகாப்பு இருப்பாங்க. இப்படி தான் ரொட்டேஷனில் தான் வந்து குளிக்கிறாங்க. ஆனால் பாதுகாப்பான ஒரு பிளேஸ் வச்சுருந்தாங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும். பட் அது இல்லை. அது மட்டும் இல்லாமல் மழையெல்லாம் வந்தாலும் வெயில் அடித்தாலும் ஷெட்டு மாதிரி போட்டிருந்தா நீங்கள் சூப்பராக இருக்கும். நான் சின்ன 2 செட்டு மட்டும் போட்டிருக்கேன். மீன் பிடிக்கிறது மட்டும் அதை வச்சு பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் இருக்கிறதுக்கான ஒரு இது மட்டும் இல்லை அந்த பீச்சில். இது மட்டும் வச்சுருந்தாங்கன்னா வெளியே வந்து வெளியேருந்து நிறையா மக்கள் வெளியேருந்து வர்றாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இப்படி சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பீச்சுக்கு வந்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு, மண்ணெல்லாம் நிறையா இருந்துச்சு. எல்லாரும் வாங்க, லைக் பண்ணுங்க. அரியமான் பீச்சிலுமே ஹோட்டல்லாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக மீன் செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து வீட்டிலேருந்தே சாப்பாடு கொண்டு போயிட்டோங்க. அதான் ஃபேமிலியோட உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டு பேசி இருக்கலாம்ன்றதுக்காகவே. ஒரு வழியாக நாங்கள் அரியமான் பீச்சில் குளிச்சுட்டு நல்ல தண்ணியில் குளிக்கிறாங்க. அதுக்கு ஆப்போசிட்லேயே நல்ல தண்ணி ஸ்விம்மிங் பூல்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து தலைக்கு பெரியாருக்கு 100 ரூபாயும் சின்ன பிள்ளைக்கு வந்து 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து அந்தளவுக்கு நீட்டாக இல்லை. பட் ஆனால் அவங்க ஃபால்ஸ் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வச்சுருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்குது. அங்கே குளிச்சுட்டு நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அதுக்குள்ளேயே வந்து சாப்பிடுங்க செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. அந்த சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து என்ன ஸ்பெஷல் இதை காட்டிக்கும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி, புலாவ் சாப்பாடு செஞ்சு கொண்டு வந்துடுவோம். சிக்கன் 65, அப்புறம் எக்கு. இதுதான் எங்களோட லஞ்சு. ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் நல்லா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணிட்டு கடைசி பாயிண்டாக சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்த பதிவில் பார்ப்போம். See you all.